Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஷ்ய நாட்டோட ஃபேமஸான ஒரு டிஷ் பண்ண போறோம். அந்த டிஷ் பேர் வந்து பிளினி. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் பால், காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. 2 முட்டை. இதுக்கு ஒயிட் சுகரும் போடலாம். நான் brown sugar போடுறேன். இது 1/4 கப் brown sugar. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் salt. ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சு ஊத்திட்டு கூடவே brown sugar ஆட் பண்ணிடுங்க. இத ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் பீட்டர்ல இருந்தா கூட நீங்க பீட் பண்ணலாம். நான் ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்றேன். கூடவே உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையும் சுகரும் நல்லா பீட் பண்ணி வச்சு கூடவே மைதா மாவும் பாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் மாவை பேனில் ஊற்றும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். கடைசியாக ஆயிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாதா தோசைக்கல்லில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வரும். இந்த டிஷ்ஷை நான்ஸ்டிக் தவாவில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். தவாவில் பட்டர் ஆயில் போட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடியில் வெந்து வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துடுங்க. ஒரு செட்டும் 2 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு. இது சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி வச்சுருங்க. ரஷ்யாவோட ஃபேமஸ் டிஷ் பிளினி ரெடி ஆகிடுச்சு. இது பேன்கேக்னு சொல்லுவாங்க. இது கூட ஜாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹனியும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.